நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தமிழ் ட்ரேடிங் மாஸ்டர் யூடியூப் சேனல். புதுசாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் அனைவருக்கும் சின்ன விண்ணப்பம். புதுசாக பார்க்குற நண்பர்கள் என்னோடய சேனல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பயனுள்ளதாக ட்ரேடிங் பண்ணுறதுக்கு என்ட்ரி எக்ஸிட் ஸ்டாப் லாஸ் எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது, ப்ராஃபிட்டில் இருக்கீங்க அப்படின்னா என்னோடய சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு சஜஸ்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்க சொல்லுங்கள். யாருக்காவது டிமேட் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா என்னோடய சேனலில் தந்திருக்கேன் இந்த ஜீரோதா லிங்கை பயன்படுத்தி நீங்கள் அக்கௌண்ட்டை டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ட்ரேடிங்கை ஸ்டார்ட் பண்ணலாம். டெய்லி ஒரு பாசிவ் இன்கம் உங்களுக்கு 1000லேருந்து 5000 வரைக்கும் 10,000 உங்களோட கேபிட்டலை பொறுத்து உங்களுக்கு நல்ல இன்கம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? இது என்னோடய டெலகிராம் லிங்க்கை நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். யாருக்காவது ஜாயின் பண்ணோம் அப்படின்னா ஃப்ரீயாக அந்த டெலகிராம் சேனல் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அதுலேயும் நான் அப்டேட்ஸ் தரதுக்கு ஸ்டார்ட் பண்ண போகிறேன் இன்னும் கொஞ்சம் நாளில். நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் சேர்ந்ததுக்கப்புறம் இதுக்கெல்லாம் கண்டினியூ பண்ணலான்னு இருக்கேன். விருப்பம் உள்ளவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி மார்க்கெட் எந்த மாதிரி ரியாக்ட் ஆச்சு அப்படின்றத எல்லா டார்கெட்டும் அச்சீவ் ஆச்சு. என்னோடய ப்ராஃபிட்டும் நான் உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணியிருக்கேன். மை ப்ராஃபிட் ப்ரூஃப்னு போட்டு இன்றைய டேட் போட்டு பேங்க் நிஃப்டியோட ஒரு லாட்டுக்கு 2000 ரூபா கிட்ட 1800 1900 கிட்ட நான் எடுத்திருக்கேன். அப்படின்ற ப்ரூஃப் வீடியோவும் நான் போட்டிருக்கேன். பார்க்காதவங்க இதை போய் பாருங்கள். பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் கிளியர் பண்ணுறேன். உங்களுக்கு ஸ்டாக்ஸ் ஏதாவது ரிவ்யூ பண்ணோம் அப்படின்னாலும் நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நான் அதையும் என்னோடய சைட்லேருந்து நான் பார்த்துட்டு உங்களுக்கு நான் அதுக்குன்னு தனி வீடியோவும் போடுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நிறைய நல்ல விஷயங்கள்லாம் சொல்லுவேன். அது உங்களுக்கு நாளைக்கு ட்ரேடிங் பண்ண ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இது 15 மினிட்ஸ் சார்ட் வச்சுருக்கேன். ஃபிபனாச்சி ப்ளஸ் ப்ரைஸ் செக்ஷன். இன்றைக்கி மார்க்கெட் இந்த லெவலில் முடிஞ்சிருக்கா. அதாவது 51,689 இந்த லெவல்லேருந்து நீங்கள் இந்த ஸ்மால் இந்த ஹைலேருந்து சின்னதாக ஒரு இது வச்சிங்க அப்படின்னா 52,000 வரைக்கும் காலையில் மார்க்கெட் போகிறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? உங்களுக்கு மார்க்கெட் ஃப்ளாட் ஓப்பன் ஆகிட்டு இந்த லெவல் 51,723 பிரேக் பண்ணி மேலே போகிறோம் அப்படின்னா அதுக்கப்புறம் 746 750 வச்சுக்கோங்க ரவுண்டாக. 750 பிரேக் பண்ணி மேலே போகும்போது அப்சைட் லெவல் 51,812 51,903 51,996 52,000 52,056. மார்க்கெட் எக்ஸ்ட்ரீம் புல்லிஸாக போகுது அப்படின்னா அப்சைடில் உங்களுக்கு 52,366 52,500 52,554. இது அப்சைட் லெவல்ஸ். சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு நேற்றும் இன்றைக்கும் மார்க்கெட் ஒரு ஜோனில் ரொம்ப நேரமாக ஹோல்டப்லேயே இருந்தாங்க. அந்த ஜோனை நாங்கள் க்ரீன், எல்லோ, ஆரஞ்சு அண்டு க்ரீனில் மார்க் பண்ணியிருக்கேன். இந்த லெவல்லாம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சப்போர்ட்டாக உங்களுக்கு ஆக்ட் ஆகும். மார்க்கெட் ஒரு வேளை உங்களுக்கு இந்த லெவல்ஸ்லாம் பிரேக் பண்ணி கீழே வரும்போது இல்லை கேப் டவுன் பெரிய கேப் டவுன் ஓப்பன் ஆகி இந்த லெவலே சஸ்டெயின் ஆகும்போது இந்த ஆரஞ்சு லைன்லாம் பிரேக் பண்ணி மேலே போக முடியல, 51,500க்குலாம் போக முடியல அப்படின்னா என்னாகும், மார்க்கெட் திரும்ப ஃபால் ஆகிடும். பெரிய கேப் டவுன் ஆகிட்டு அதாவது 51,500க்கு கீழே ஒரு 200-300 பாயிண்ட் கேப் டவுன் ஆகிட்டு கீழேயே மார்க்கெட் இங்கே இந்த ஏரியா ஃபுல்லாகவே சஸ்டெயின் ஆகிட்டான் அப்படின்னாலே மார்க்கெட் திரும்ப இது ரீட்ரேஸ்மெண்ட் பண்ணிவிட்டு திரும்ப மார்க்கெட் கீழே விழுந்துருவான். கீழே இந்த இம்பார்ட்டன்ட் லெவல்ஸை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மார்க்கெட் ஃப்ளாட் ஓப்பன் ஆகி கீழே விழுந்தாலும் இந்த லெவல்ஸ்லாம் இம்பார்ட்டண்ட். கேப் டவுன் ஆகி கீழே இந்த 51,392 பிரேக் பண்ணி 51,292 இந்த 2 லெவலையும் பிரேக் பண்ணி 51,242 இன்னைக்கு லோ இதையும் பிரேக் பண்ணிட்டான் அப்படின்னா புட் சைடில் நீங்கள் என்ட்ரி எடுத்தீங்க அப்படின்னா 51,000 வரைக்கும் கீழே போகும். அதுக்கும் கீழே 50,794 இந்த லெவல் வரைக்கும் மார்க்கெட் கீழே விழுவான். எக்ஸ்ட்ரீம் பேரஸில் 50,500 வரைக்கும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரியா நண்பர்கள்? இந்த லெவல்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்து நோட் பண்ணிக்கோங்க. இந்த எல்லா லெவலும் ரொம்ப ரொம்ப முக்கியமான லெவல். குட்டி குட்டியாக பக்கத்தில் வர லெவல்ஸும் சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். சடனாக இங்கேருந்து மார்க்கெட் ரிவர்ஸ் எடுப்பான். சரிங்களா? அதனால தான் எந்த ஒரு இம்பார்ட்டன்ட் லைனும் நான் மிஸ் பண்ணாமல் கண்டினியூவாக 2-3 லைன்ஸ் போட்டிருப்பேன். சரிங்களா? அதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ப்ரைஸ் செக்ஷன் லெவல்ஸ். அதே மாதிரி ஃபிபனாச்சி லெவல்ஸ். சரிங்களா? இந்த 50% லெவல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். நீங்கள் இந்த லோலேருந்து ஹை வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 50% லெவல் கிடைக்கும். இந்த லெவலும் ஒரு முக்கியமான லெவல். சரிங்களா? 51,494 51,433 இந்த 2 லெவலும் ரொம்ப ரொம்ப முக்கியமான லெவல். இது மெயின் சப்போர்ட்டாக இருக்கும் இந்த ஒயிட் கலர் ஏரியா. சரிங்களா? அதெல்லாம் பிரேக் பண்ணி கீழே வரும்போது நமக்கு டவுன் சைட் லெவல்ஸ்லாம் இங்கே மார்க் பண்ணி வச்சுருக்கேன். சரிங்களா?
ஸோ மார்க்கெட் எது வரைக்கும் கீழே வருமானது அதை வச்சு தான் மார்க் பண்ணியிருக்கேன், பார்த்துக்கோங்க. ஸோ அதே மாதிரி பேங்க் நிஃப்டி ட்ரேடிங் வியூ சார்ட்லேயும் வச்சுருக்கேன். ட்ரேடிங் வியூ சார்ட்லேயும் உங்களுக்கு அதே மாதிரி ஹை அண்ட் லோ வந்து மார்க் பண்ணிங்க அப்படின்னா டவுன் சைட் லெவல் கிடச்சிரும். ஸோ இன்னைய ஓப்பனிங் ப்ரைஸ் இந்த இந்த வேல்யூலேருந்து லோவை மார்க் பண்ணிங்க அப்படின்னா அப் சைட் லெவல் கிடச்சிரும். சரிங்களா? ஸோ அப் சைட் லெவல்ஸை நான் மார்க் பண்ணியிருக்கேன், அதையும் உங்கள்கிட்ட காட்டுறேன் பாருங்க. ஸோ நாளைக்கு மார்க்கெட் வந்து இந்த லெவல்லே சஸ்டெயின் ஆகிட்டான் அப்படின்னா 51,666 இந்த லெவலுக்குள்ளேயே கீழே வராமல் சஸ்டெயின் ஆகிறான் அப்படின்னா ஓப்பன் ஆகிட்டு அப்படியே மேலே போகும்போது 51,748. ஸோ இன்னைக்கு ஹை ஒரு 750 ஒரு இம்பார்ட்டன்ட் லெவல். அதுக்கு மேலேயே மார்க்கெட் போகும்போது 51,800 ஒரு லெவலு, 51,927, 52,000, 52,063, 52,193, 52,353, 52,375. ஸோ இது வந்து அப்சைட் லெவல். ஸோ டவுன் சைடு அதே மாதிரி நீங்கள் மார்க் பண்ணிங்க அப்படின்னா இதுதான் டவுன் சைட் லெவல். ஸோ இந்த கோல்டன் ரேஷியோ மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. 51,496, 51,436. ஸோ இந்த ரெண்டு லெவல் வந்து மார்க்கெட் வந்து பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். இதை பிரேக் பண்ணி கீழே வந்துட்டான் அப்படின்னா மார்க்கெட் வந்து கீழே விழுவான். திரும்ப அதை பிரேக் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படணும். ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா இந்த லெவலை பிரேக் பண்ணி 51,242 பிரேக் பண்ணி கீழே வரும்போது உங்களுக்கு முக்கியமான டார்கெட்டாக 50,987 இது ஒரு முக்கியமான சப்போர்ட்டாக இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி இந்த 51,000 ரவுண்டு வேல்யூ. ஸோ அதுவும் வந்து முக்கியமான ஒரு லெவலாக இருக்கும். சரிங்களா? அதுக்கு கீழே வந்தீங்க அப்படின்னா 50,724, அதுக்கும் கீழே 50,431, அதுக்கும் கீழே 50,152. சரிங்களா? இந்த லெவல்லாம் வந்து டவுன் சைடில் ரொம்ப முக்கியமான லெவலு. எல்லா கோடையும் நீங்கள் கோடு போட்டு வச்சுக்கோங்க. எல்லா லைன்ஸும் இம்பார்ட்டன்ட் லைன்ஸ். யூ கேன் ட்ரா ஈச் அண்ட் எவ்ரி லைன்ஸ் ஆஸ் பர் மை trading view chart 15 minutes. This also very helpful for intraday people. So whoever continuously watching my channel, they know very well about this support levels. Okay guys, so we will go for the important price action, strike price. No, sorry, not price action, premium calculation. So this premium calculation in case of market opening 51,700 or above, flat opening, flat open ஆகிட்டு மார்க்கெட் மேலே போகுது அப்படின்னா இந்த லெவல்லாம் அப்சைட் லெவல், ரெசிஸ்டன்ஸ் லெவல் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கான சப்போர்ட் லெவல் இது. இன்கேஸ் மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகிட்டு 51,500, 51,500 ஆர் பிலோ கேப் டவுன் ஓப்பன் ஆச்சுன்னா அப்சைட் லெவல் அண்ட் டவுன் சைட் லெவல். இன்கேஸ் ஆஃப் மார்க்கெட் ஓப்பனிங் 51,800 or above gap up, these are the upside level and downside levels. Note down these levels guys. And also important strike price, entry, exit and stop loss level for Bank Nifty expiry tomorrow 4th September. So 51,500 entry price is VEP level 174, target 212, 255, 261, 360, stop loss 167, 136, 129, 110. Strike price 51,600, entry price VEP level 172, target 223, 320, 435, stop loss 160, 155, 129, 117. Strike price 51,700, entry price VEP level 180, target 240, 370, 388, 430, 468, 516, stop loss 136, 121, 94. So depends upon your risk ratio, you can keep your stop loss SL. Okay guys, so strike price 51,800, VEP level 196, target 265, 304, 370, 430, 469, 496, 550, 602, stop loss 150, 109, 88, 68, 60. Strike price 51,900, entry price VEP level 221, target 296, 341, 380, 420, 470, 544, 598, 635, 687. Stop loss 174. Strike price 52,000, entry price is VEP level 253, target 333, 417, 462, stop loss 205. So this is very important levels guys, please note down. Also use my Fibonacci levels, this is also very good for intraday purpose for beginners. So whoever watching newly, please kindly support me guys. So support my channel, only 41 subscribers,
So thanks for subscribing. Whoever subscribed, very thank you guys, and also thanks for your support. So any newcomers, please like and share, and also don't forget to subscribe. And also anybody want to join Telegram channel, you can join. Once many people join, then I will update on the Telegram also. Until I will update in the YouTube only. So also anybody want to open the Zerodha account, use this my Tamil Trading Master YouTube channel. There is a Zerodha link, you can click on this, then you will open the Demat account for trading purpose. Okay guys, good luck. And also today my profit video also I uploaded, and anybody newly watching, please go through my previous videos, and all the videos are very useful for you guys. So in between I will give you some tips, how to trade, how to use the BEP level, how to use the resistance level and support level. So it is all very useful for beginners. So keep watching my channel. Thanks for your support guys. Good luck for tomorrow. So see you tomorrow. Bye. Good night.